நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, 2 நண்பர்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டிருக்காங்க. என்ன தகவல் அப்படின்றத தெரியப்படுத்துகிற நண்பர்களே, கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக போகும். நண்பர்கள் முழுமையாக பாருங்க. முதல் தகவல், எதுக்காக நாம் பிரேக் டவுன் அட்டன் பண்ணி கொடுக்குறோம்? அது நம்மளுடைய வேலை இல்லையே, அப்புறம் ஏன் நாம் செய்யணும்? நல்ல கேள்வி. அவர் மனசில் தோணியிருக்கு, கேட்டிருக்காரு. இதற்கு விளக்கம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு பிரேக் டவுன் அட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கான முதல் காரணம், நம்மளுடைய ஓட்டுநர் எந்த ஒரு இடத்துலையும் தனியாக நிற்கக்கூடாது. முதல் விஷயம், ஒரு பிரேக் டவுன் ஆகி நைட்லேயோ பகல்லையோ இல்லை நடுக்காட்டிலையோ நிற்கும் போது நாம் தனியாக இருக்கோம் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் இருக்கும். நமக்கு இங்கே யாரையுமே தெரியாதே, எங்கே போய் ஒரு எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், பஞ்சர் இவங்களெல்லாம் நம்ம தேடுறது அப்படின்ற எண்ணம் உதிக்கும். அப்போ அவங்க ஓனர்கிட்ட சொல்லும் போது அந்த ஓனர் இங்கே வந்து பார்த்து கொடுக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவாங்க, தெரியலன்றப்ப தெரியாமல் பிரம்ம பிடிச்சி வர்றவங்க போகிறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நிற்கணும். அப்படி கேட்டுக்கிட்டு நிற்கிற நண்பர்கள் மத்தியில் தான் நாம் கூட நின்று, நண்பா நீ கவலைப்படாத, உனக்கான உதவி உன்னைய தேடியே வரும். இந்த இடத்துல இருக்கிற மெக்கானிக் உங்களை தேடி வருவாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அந்த ஊரில் இருக்கிற நம்ம நிர்வாகிகள் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பான எண்ணம் உருவாகும். நாம் நம்மளுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உருவாகும். இதற்காக தான் நாம் பிரேக் டவுன் அட்டன் பண்ணி கொடுக்கறது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு அவசரமான வேலையா நாம போவோம், ஓனர்கிட்ட முதல்ல பேசியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் லோடு இறக்குற இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் அந்த விஷயத்துக்காக போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்மளால போக முடியாது. இதை என்னுடைய வாழ்க்கையில நிறைய தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு மீட்டிங்க்கும் போகும்போதும் இந்த மாதிரி கரெக்டாக மீட்டிங் போகும்போதே எனக்கு ஏதாவது ஒரு பிரேக் டவுனே உருவாகும். அந்த மீட்டிங் போக முடியாமல் நான் ரொம்ப திணறி இருக்கேன். அந்த இடத்துல அந்த பிரேக் டவுனை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலைகளும் உருவாயிருக்கு. இது நம்ம சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறையா உணர்ந்ததுனால தான் நம்ம சங்கத்தில் பிரேக் டவுன் கண்டிப்பாக நம்ம பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் தடைப்பட்டு போயிடக்கூடாது. அவங்க தனியா இருக்கோன்ற எண்ணம் அவங்க மனசுல உருவாயிடக்கூடாது. முழுக்க முழுக்க இது ஓனர்களுக்கு தான் பெனிஃபிட். வண்டி நேரத்துக்கு போயிருது, அவங்க எந்த ஒரு கஷ்டமும் படல. ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய டிரைவருக்கு நாம பாதுகாப்பு அரணா நிக்கிறோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓனர்களுக்கும் நாம நல்லதுதான் பண்ணா, ஆனா பாராட்ட மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம் நம்ம நண்பர் அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம அட்டன் பண்ணி கொடுக்குறோம். இதை செய்யும் போது தான் அடுத்து அவர் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி ஒரு வண்டி நிற்கும் போது அந்த வண்டிக்கு அவர் இறங்கி நிப்பாட்டி செய்வார். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது காலப்போக்கில் எந்த இடத்துல ஒரு வண்டி நின்னாலும் எல்லாரும் நிப்பாட்டி என்னாச்சுன்னு கேட்டு உதவி பண்ணிட்டு போவாங்க. அப்ப இது ஒரு சோசலிசமா மாறும். அப்ப ஓட்டுநர்கள் மத்தியில ஒரு மரியாதை கூடும். இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நாம பிரேக் டவுன் அட்டன் பண்றோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் நேத்து நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஒரு டிரைவர் வண்டியில ஓடி இருக்காரு. அவருக்கு ஒரு 70,000 ரூபாய் பக்கம் படிகாசு வர வேண்டியது இருந்திருக்கு. ஆனா வாடகை பணம் 1,65,000 ரூபாய் பணம் வந்திருக்கு. அந்த பணத்தை முழுசா அவர் எடுத்துக்கிட்டார். இது அவர்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த டிரைவரும் நம்ம சங்கத்துல இல்லை, அந்த ஓனரும் நம்ம சங்கத்துல இல்லை. இருந்தும் ஓனர் வந்து நம்ம சங்கத்துல கேட்கிறார், ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இதை நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னும் போது நம்ம பார்த்து கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். நம்ம டிரைவர் அசோசியேஷன் தான் வச்சிருக்கோம். ஆனால் இது முறையல்ல அப்படின்றது என்னுடைய மனசுல தோணுது. என்ன காரணம்னா, நாம 2 பக்கமும் திராசு முள்ளு மாதிரி சரியா நிக்கிறோம். டிரைவர் தப்பு பண்ணாலும் நம்ம கேட்போம், ஓனர் தப்பு பண்ணாலும் நம்ம கேட்போம். அப்ப பாதிக்கப்பட்டது யாரு அப்படிங்கும் போது நாளைக்கு டிரைவர் மேலேயும் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது,
ஓனர் மேலேயும் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. அப்ப இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த இதை நாம கையில எடுத்தோம். 4 நண்பர்கள் இப்ப வரைக்கும் நேத்து இருந்து அந்த டிரைவர் இந்த பணத்தை எடுத்து வீட்டுல கொடுத்துட்டு வேறொரு வண்டியில போய் மாத்திட்டு போயிட்டாரு. நேத்து அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரு. நம்ம சங்கத்து நிர்வாகிகள், நம்ம சேலம் மாவட்டம் செல்வம், சங்ககிரி பழனிசாமி அண்ணே, நம்ம பழனிமுத்தண்ணே, சங்ககிரி பழனிமுத்தண்ணே, நம்ம சங்ககிரி செந்தில் அண்ணே, ராஜா அண்ணே, மொத்தம் 4 நிர்வாகிகள் நேத்து போனாங்க. இன்ன வரைக்கும் அங்கதான் இருக்காங்க. முழுக்க முழுக்க 4 பேர் நேத்து இன்னைக்கு ஒரு மினிமம் வண்டி நிப்பாட்டு போயிருக்காங்கன்றப்ப ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தை போட்டாலும் 4 பேருக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், மினிக்கு 2 நாளைக்கு 8000 ரூபாய். இதுல அவங்க சாப்பாடு செலவு 10,000 ரூபாய். இது இந்த 2 நாட்களுக்கான நேரம். இது எல்லாத்தையும் செலவு பண்ணி போய் பார்க்கறதுக்கான காரணம், நம்ம ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம டிரைவருக்கு போய் நிற்போம், நம்ம சங்கம் நிற்கும். இது ஓட்டுநர் மேல தப்பா ஓனர் மேல தப்பான்றத சொல்ல வரல. 2 பேரும் பாதிக்கப்படக்கூடாது. சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஓனர் இல்லாம டிரைவர் இல்ல, டிரைவர் இல்லாம ஓனர் இல்ல. இந்த 2 பேரும் இல்ல அப்படின்னா மோட்டாரே கிடையாது, மோட்டார்ன்ற ஒண்ணே இருக்காது. அப்ப 3 பேரும் சேர்ந்ததுதான் ஒரு தொழில், மோட்டார் தொழில். ஓனர், டிரைவர், வாகனம், இது 3ம் சேர்ந்ததுதான் மோட்டார் தொழில். இதுல ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நாம அந்த கேஸை எடுத்து இப்ப அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டோம். இப்ப அவரு நம்ம சங்கத்துல வந்து கேட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நாம பண்ணி கொடுத்துட்டோம். இதே பிரச்சனை நிறைய ஓனர்கள் கொண்டு வராங்க. இது எங்களுடைய வேலை கிடையாது. அதை முதல்ல நான் தெரியப்படுத்திக்கிறேன் நிறைய ஓனர்களுக்கு. அதாவது நீங்க பிரச்சனைகள் சொல்லலாம்னா நம்ம சங்கத்துல நீங்க உறுப்பினராக இருக்கீங்கன்னா சங்கத்துல முறையிடலாம். இல்ல எங்க சங்கத்துல இருக்கிற உறுப்பினராக இருக்காருன்னா உங்க உறுப்பினர் இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு நீங்க முறையிடலாம். ஒரு முறை இருக்கு. அந்த டிரைவரும் எங்க சங்கத்துல இல்ல, நீங்களே எங்க சங்கத்துல இல்லைன்றப்ப பொதுப்படையான காரணங்களுக்காக எல்லா நேரமும் சங்கம் உள்ள வர முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு சங்கத்துல குறை சொல்றீங்க, ஒரு குற்றம் சொல்றீங்க, ஒரு தவறு இருக்கு அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்கன்றப்ப அதுக்கு முதல்ல நீங்க சங்கத்தினுடைய மெம்பராக இருக்கணும். சங்கத்துல ஐடி கார்டு வாங்கி இருக்கணும். டிரைவரா இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் சரி, எங்க சங்கம் எப்பயும் பொதுவா நிற்கும். உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் கொண்டு வரணுன்ற கான்செப்டுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். அப்ப நீங்க தாராளமாக சங்கத்துல வந்து சேர்ந்து உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை எங்க கிட்ட சொன்னா எங்கனால முடிஞ்சதை நாங்க செய்ய போறோம். எதுவுமே இல்லாமல் அடுத்து நீங்க வந்து பிரச்சனைகள் கொண்டு வந்து சொல்லும் போது எங்கனால செஞ்சு கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கான்செப்டுகள் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதையும் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு நிர்வாகிகளை அனுப்பிச்சு விட்டு அவங்களுடைய பொழப்பு தழுப்புகளை கெடுக்க முடியாது. சப்போஸ் அவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தா அவங்க குடும்பத்துக்குன்னு நிதி கொடுக்குற அளவுக்கு கூட எங்க கிட்ட இருப்பு கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. மொத்தத்துல எந்த ஒரு அமைப்புல நீங்க சேர்ந்தாலும் சேரணும். அதாவது ஒரு சங்கத்துல நீங்க இருந்து உதவி கேட்குறீங்கன்னா அந்த சங்கம் செஞ்சு கொடுக்கும். எங்க சங்கத்துல இருக்கீங்கன்னா நாங்க செஞ்சு கொடுக்க போறோம். இல்ல வேற சங்கத்துல இருக்கீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. மொத்தத்துல ஒரு சங்கத்துல இருந்து உதவி கேளுங்க. தனிப்பட்ட முறையில இனிமேல் டிஎன்ஆர் டிரைவர் அசோசியேஷன்ல வந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கேளுங்க. ஐடி கார்டு இருந்தால் நாங்க செஞ்சு கொடுப்போம். இல்லைனும் பட்சத்தில் எங்களால செஞ்சு கொடுக்க முடியாத நண்பர்களே தவறாக நினைக்க வேண்டாம். நன்றி நண்பர்களே.